ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரட்டை கார்த்திகா. இந்த வார சண்டே ஸ்பெஷல் மீன் முட்டை எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லிட்டு தாங்க நான் ஷேர் பண்ண போகிறேன். போன வாரம் மீன் முட்டை எப்படி கழுவலான்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். என் சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மீன் முட்டை கழுவுற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கு, நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க மீன் முட்டை எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ மீன் முட்டையை நான் 4 டைம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி தண்ணி வடித்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வடசட்டி சூடானதுமே எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து பருப்புலாம் போட்டுட்டு அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை பொடியை நறுக்கி போட்டுக்கலாங்க. எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அவ்வளோ வெங்காயம் நமக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஸோ நான் பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகா பொடி பொடியை நறுக்கி போட்டுட்டுங்க. ஒருவேளை வரமிளகா போட்டாலுமே அதுவுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த மிளகா போடுறீங்களோ அந்த மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்புத்தூள் லைட்டாக உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. கிண்டி கலரி விட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் மீன் முட்டை அதில் போட்டுட்டு நம்ம கலரி விட வேண்டியதாங்க. அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி பார்த்திங்கன்னா இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நீங்கள் கலரி விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ மீன் முட்டை வறுக்கிறது 10 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கோழி முட்டை விட மீன் முட்டையில் அதிக சத்து இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா பார்த்திங்கன்னா கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து நமக்கு ட்ரை ஆகிடுச்சு. இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மீன் முட்டை உதிரி உதிரியாக இருக்குங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் தூளை நல்லா தூவி விடணுங்க. தூவி விட்டதுக்கப்புறமேட்டு இதையும் நல்லா ஒரு கிண்டி விட்டதுக்கப்புறமா அப்படியே மீன் முட்டை எடுத்து தூவி விடுறப்போ நல்லா உதிரி உதிரியாக வருங்க. அவ்வளோதாங்க, நம்ம மீன் முட்டை ரெடி. தட்டத்தில் போட்டு நம்ம பரிமாற வேண்டியதான். நான் எப்போ மீன் மார்க்கெட்டுக்கு போனாலும் மீன் முட்டை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வருவேன். கெஸ்ட்டு வந்தாலும் சரி மீன் முட்டை நான் சமைச்சு கொடுப்பேங்க. ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்க. பாராட்ட பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் என்கரேஜாக இருக்கும். ஸோ எனக்கும் மனசுக்கு ஹாப்பியாக இருக்குங்க. இந்த மீன் முட்டை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தட்டா, பை பாய்.